உங்களை பார்த்தாவே எனக்கு புன்னகை வருகிறது, முகம் மலர்கிறது. மலர்கள் மலர்வது எனக்காக என்று பாட்டு மாதிரி உங்களை பார்த்தோன்னே என் முகம் மலருது, சிரிப்பு புண்ணு தானே வருது. நான் நினைக்கிறேன், நம்ம எல்லாம் உடன்பிறப்புகள், ஒரு தாய் மக்கள். நான் எப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னை பார்த்து ஒரு புன்முறுவல் வரும் அப்படின்னு பார்த்தா, இரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயோடா. உடன்பிறப்புகளே, இரத்த பாசம்னு சொல்லும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. நமது முன்னோர்கள் ஏன் என் காலத்தில் உன் காலத்தில் நான் பெருசாக சொல்கிறீங்க உங்கள் என் காலத்தில்னு. பழங்காலத்தில், இப்போ புது காலம், உங்கள் காலம், நவீன காலம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக. க்ளோஸ் த டோர் ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, நான் சும்மா அது ஸ்டோர் ரூமுக்கு போனேன். அங்கே போனால் அம்மா அப்பா இந்த தொப்பியை பார்த்தேன். என்ன பாதுகாப்பு, என்ன கெட்டி. இந்த தொப்பியை பார்த்த உடனே எனக்கு, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அண்ட் கோ. Eileen, can you close the door? The sound will go inside, then mummy will come and stop talking me. Okay. இந்த தொப்பியை பார்த்த உடனே எனக்கு அந்த காலத்தில், என்னுடைய காலத்தில் கோலார் தங்க வயல், தங்க சுரங்கம், அதில் வேலை செய்தவங்கெல்லாம் அவங்க பாதுகாப்புக்காக தொழில் அதிபர்கள், வெள்ளைக்காரனுங்க நடிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லை. பிளாஸ்டிக் இல்லையா? இல்லை, எங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்குமானாக்கா அது கூட இல்லை. எனக்கு தெரிஞ்ச வேலையும் இல்லைப்பா. அப்போது அந்த தங்க கெனி தொழிலாளர்களுக்கெல்லாம் உள்ளே வேலை செய்யும்போது மேலேருந்து கல்லுகள் வந்து தலைக்கு அடிப்பட்டுடும் சொல்லிட்டு அவங்க ஒரு தொப்பி கொடுத்தாங்க எல்லாருக்கும். என்ன தொப்பின்னா, அது வந்து இந்த பேம்பு சொல்கிறாங்கல்ல, ஒரு ஸ்டிக் பேம்பு, அது அந்த ட்ரீலேருந்து ஸ்லைஸாக செய்து ஸ்டிக்ஸுங்க பண்ணுவாங்க. ஸ்மால் ஃப்ளாட் டைப், ஸ்மால் ஸ்கொயர் டைப், லைக் லெங்க்தி நூடுல். லெங்க்தி திக்கு நூடுல்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த பாம்பூஸில் பீஸாக பண்ணி அதை ரவுண்டாக சேர்த்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அந்த தலைக்கு தொப்பி போடுறதுக்கு அப்போது இந்த பேம்பூஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும், எங்கேயோ கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து அந்த பேம்பு மேனுஃபேக்சர் அதை வச்சுக்கின்னு சிலர் இந்த பேஸ்கெட் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது தலைக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் பேஸ்கெட் தொப்பி இந்த ஷேப்பில் தான், இந்த ஷேப்பில் அந்த தொப்பி பண்ணிவிட்டு, தேங்க்யூ, அந்த தொப்பியை பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கர்ஸுங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தலையில் போட்டுன்னு வேலை செய்கிறதுக்கு. அது ஒரு பெரிய ஏதாவது ஒரு கல் ஊழ்ந்தாக்கா அது கொஞ்சம் சம் லெவல்
அந்த தலையை ப்ரொடெக்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் கேன் யூ க்ளோஸ் த டோர் கேன் யூ க்ளோஸ் த டோர் Evelyn Evelyn please close the door yeah thank you please close thank you அப்போது அந்த குச்சி கல்லுங்கெல்லாம் தலைமையில் விழுந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணோம். அப்போ கூட அந்த ஸ்டிக்கு பேக்கு சந்தில் அந்த கல் ஷார்ப்பாக இருக்கிற கல் குத்தி அவங்களுக்கு இன்ஜூர் ஆகும். நான் இந்த தொப்பி இந்த ஷெட்டில் போனேன். அந்த ஷெட்டில் இந்த தொப்பி இருந்துச்சு. இப்போல்லாம் இந்த தொப்பி இருந்துச்சு. இப்போல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் they are providing this type of cap. போட்டு காட்டலான்னு பார்த்தா இது ஷெட்டில் இருந்துச்சு. இதில் நிறையா ஸ்பைடர் பூச்சிங்கெல்லாம் இருக்குது. இது தலையில் போட்டு காட்டினாக்கா தலையில் இதில் இதெல்லாம் இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்புறம் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் சும்மா காட்டுறேன். இந்த மாதிரி தொப்பி இந்த தொப்பி பார்த்தோன்னா எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராங் தொப்பிலேயே இருந்துதான் நம்ம தொழிலாளர்களாக நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் அம்மா இல்லை அப்பா நம்மை என்ன பாட ஞாபகம் வந்துச்சு. அம்மை இல்லை அப்பாவுங்களுக்கெல்லாம் எவ்வளோ சேஃபாக இருந்துக்கும் அப்படின்ட்டு எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு. கவலைப்பட்டேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி அங்கே ஒரு டார்ச் இருந்துச்சு. டார்ச், இதுக்கு பேர் டார்ச். இந்த மாதிரி டார்ச்சு, இந்த டார்ச் இருந்துச்சு. இத்தையும் எடுத்து பார்த்தவங்க கூட எனக்கு அதே ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாதுகாப்பான தொப்பி இல்லை. அந்த தொப்பிக்கு அந்த கூட பாஸ்கெட் தொப்பிக்கு உள்ள மண்ணுங்க நிறைய தலைமையில் வந்து உள்ளே போய்ட்டு மண்ணெல்லாம் தலையெல்லாம் மண்ணாக இருக்கும். அதை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாஷ் பண்ணால் கூட உள்ளே சின்ன சின்ன மண்ணுங்களாக இருக்கும். அதுக்கு ஒரு துணியில் இந்த துணியில் இந்த நமது முஸ்லீம் நண்பர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க தேவாலயத்துக்கு மஸ்ஜிதுக்கு போகும்போதெல்லாம் தலையில் ஒரு வெள்ளை தொப்பி போட்டு போவாங்க ரவுண்டாக. நம்ம கிறிஸ்துவ ஃபாதருங்கள் பிஷப் கார்டினால் போப் இவங்கெல்லாம் செஞ்சுக்கூடாது. அவங்கெல்லாம் ரெட் கலரில் ஏதோ ரவுண்டாக ஒரு தொப்பி போட்டுவாங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு துணியில் ஒயிட்டு கிளாத்தில் ஒரு தொப்பி, துணி தொப்பின்னு சொல்லுவாங்க பேர். அந்த துணி தொப்பியும் இந்த பேஸ்கெட்டு மாதிரி பாம்பூஸில் செய்த தொப்பியும் கூடையும் தலையில் போட்டுக்குது. அப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். வாட்? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றும் இல்லாத விட கொஞ்சம் இருக்கிறது பரவாயில்ல இல்லையா? ஒன்றுமே இல்லைன்றதை விட கொஞ்சம் இருக்கிறது பரவாயில்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டியான பொருள்கள் எல்லாம் கட்டிக்கணும். ஏதோ அந்த பேஸ்கெட் மாதிரி இந்த பேம்பூஸில் செய்த இது கெட்டுச்சுல அது வரையும் போதலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் தான் அந்த மாதிரி குச்சிகளை தொப்பி போட்டுருவாங்க. அப்புறம் இந்த லைட்டு, டார்ச் லைட், இந்த இப்போல்லாம் அந்த ஹெட் லேம்ப் சொல்லிட்டு நெச்சில் அந்த லேம்பை வச்சுட்டு பேட்ரி வச்சுட்டு மாட்டிக்குவாங்க தலையில். இப்போ நம்ம எங்கே பார்த்தாலையும் அந்த பிளேஸில் அந்த நெத்தியில் இருக்கிற லைட் அடிக்கும். அப்போது சேஃபாக எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு போவாங்க. இப்போ போகிறோம், யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி லைட்டுங்கெல்லாம் இல்லை. அதான் வெள்ளைக்காரன் ரூல் பண்ணாலையும் அவன் வீட்லேயே இல்லை. அது இங்கே அந்த மாதிரி ஹெட் லேம்ப் அது இதெல்லாம் அந்த காலத்தில். அந்த காலத்தில் ஹெட் லேம்ப் இல்லையா? இன்னும் இப்போ இருக்க உடன்பிறப்புகள்லாம் அதிர்ஷ்டசாலிகள். அது விஞ்ஞானம் வளர வளர என்னென்னவோ பண்ணி ஹெட் லேம்ப்பு இங்கே இடுப்பில் கொத்திக்கிறது, எங்கெங்கெல்லாம் லைட்டுங்கெல்லாம் கையில் டார்ச் இந்த மாதிரிலாம் வசதி கிடச்சிச்சு. அவங்களுக்கெல்லாம் இல்லை. அப்போது கார்பைட் லேம்ப் ஒரு கையில் குத்துருவான். கார்பைட் லேம்ப் அது வந்து இந்த கார்பைட் ஸ்டோன்களாக இருக்குது இல்லையா?
அதான் அந்த கேஸ் வெல்டிங் அவங்க இவங்கெல்லாம் அந்த ஒரு இதில் கேஸ் இருக்கும் ஒரு சிலிண்டரில், இன்னொரு சிலிண்டரில் வந்து இந்த கார்பைட் ஸ்டோனுங்களை போட்டு, அது கார்பைட் என்ன அது ஸ்பெஷல்னாக்கா, அந்த கார்பைட் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டோன் மேலே கொஞ்சம் தண்ணி பட்டோன்னே வந்துட்டு ஃபயரு அந்த கேஸ் வரும் அந்த கல்லில். அதை வந்து சின்ன ஒரு கீழே ஸ்டீல் பாத்திரத்தில் மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாக்கா புஷ்ஷுன்னு ஸ்மோக் வரும். அது மேலே நெருப்பு வச்சா குப்புன்னு எரியும். அந்த மாதிரி அந்த கார்பைட் ஸ்டோனை ஒரு 2 கண்டெய்னர்ஸுங்க இருக்கும். அது கீழே இருக்கிற கண்டெய்னர்ஸில் அந்த கார்பைட் ஸ்டோனை போட்டுட்டு இன்னொரு கண்டெய்னர் இருக்கும். அது மேலே டிஃபன் மாதிரி மேலே ஒரு மூடி போட்டு இந்த மேலே இருக்கிற இதில் வந்து அதில் ஒரு ஓட்டை பண்ணிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போங்க. அதில் ஒரு பின்னு போட்டு லாக்கர் பின்னை போட்டு சந்தாட்டி மூடி வச்சுட்டு போங்க. இந்த பின்னை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணோடனே அதில் கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பில் இந்த டேங்கில் இருக்கிற தண்ணி மேலே இருக்கிறதுல தண்ணி சொட்டு கீழே இருக்கிற கண்டெய்னரில் விழும். அது தண்ணி ஊழ்ந்தோடனே அது அப்படியே ஸ்மோக்கு மாதிரி புகை மாதிரி கேஸு வெளியே கேஸ் வரும். அப்போது இந்த இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஹோல் பண்ணிவிட்டு மெலிசாக பர்னர் வச்சுட்டு இந்த தண்ணி ஊற்றுனோன்னே தண்ணி உள்ளே போயிட்டு இதுலேருந்து அந்த கேஸ் ஃபுல்லாக போயிட்டு வெளியே வரதுக்கு எங்கே வரலான்னு பார்க்கும். ஒரு சின்ன சந்து வச்சுட்டு அதில் பர்னர் போட்டுப்பாங்க. அப்போது அதை மேட்ச் பாக்ஸில் வச்சு இந்த பர்னர் கிட்ட அது வச்சோன்னே புஷ்ஷுன்னு மெலிசாக கேஸ் வந்து போயிரு, அது எரியும். அப்போது அதான் லைட்டு. இப்போ வந்து கேஸ் வெல்டிங்லாம் அப்படி பண்ணிட்டு புஷ்ஷுன்னு பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தை வச்சுக்கின்னு அந்த சின்ன பர்னரில் மெலிசாக ஹோல் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ அது வரும்போது அதை பர்ன் பண்ணோன்னே புஷ்ஷுன்னு சதம் போட்டுன்னு இந்த அவருக்கு கேண்டில் எரியிற மாதிரி எரியும். இந்த ஒரே ஒரு சின்ன கேண்டில் கோத்தலாம் எவ்வளோ லைட் வரும் அந்த மாதிரி எரியும். அப்போது அது கேஸ் இருக்கிற வேலையிலே அந்த எரிஞ்சுனுக்கும். அப்போ கேஸ் ஆகணுன்னா திரும்ப மேலே இருக்கிற இதை லிஃப்ட் பண்ணி விடுவோம், அதை டர்ன் பண்ணுவோம், ஸ்க்ரூக்கும் டர்ன் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சத்தம் இன்னும் கொஞ்சம் தண்ணி போவோம். அப்போ இந்த டேங்கை குலுக்கிட்டு லேம்ப் கிட்ட திரும்ப தண்ணி வரும், திரும்ப கேஸ் வரும். அது வந்து ஒரு ஹவருக்கு கிட்ட ஒர்க் ஆகும் அது. அந்த மாதிரி லேம்பை கையில் ஒரு லேம்பை கொடுத்துட்டு தலையில் அந்த தொப்பியை போட்டு போகலாம், போய் வேலை செய்யுங்களா. ஆனால் காலுக்கு நல்லா ஷூ குத்தாணும். அப்போ ஷூவெல்லாம் இருந்துச்சு, பூட் எனி பூட்டு சொல்லுவாங்க, படா பூட்டு கீட்டுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பூட்டு குத்துருவாங்க காலுக்கு. இந்த கால் மேலே விழுந்தால் கூட அடி நோவு விழும், ஆனால் இன்ஜூரி எல்லாம் ஆகாது. அது மாதிரி ஓகே. அந்த மாதிரிலாம் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம் லான்ட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் முல்லை போனாக்கா மனுஷன் இந்த சின்ன கல் போனாக்கா காலில் அடிப்படும், கையில் அடிப்படும். பெரிய கல் வந்தாக்கா ஆல் அவுட். அந்த மாதிரி இடம். அதை வச்சுருந்தான் நம்ம நண்பர் எஸ்ஓ பாக்கியநாதன், என்னுடைய உறவினர், என்னுடைய சகோதரன். அவர் பெஜார் பாட்டு இந்த மாதிரி வேலை இருந்து என்னடா பிரயோஜனம், உயிரை சாவச்சுதாடா இதுன்ட்டு மாயமாய் உயிரை மாய்க்கும் கேணி வேலை இருந்தென்ன மார்பின் ரத்தம் வடியும் நித்தம் உழைத்திடும் புத்ரா அப்படின்ட்டு ஒரு பாட்டு கூட பாடினார். அதை கேட்டு எல்லாருக்கும் சலிச்சு போச்சு. உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். தங்கவயல் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாட்டு தெரியும். பாறைக்குள்ளே படர்ந்திருக்கும் பசு நிற தங்கம். அப்புறம் இவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு, அதை பக்குவமாய் பிளந்தெடுக்கும் பாட்டாளி சிங்கம் அப்படின்ட்டு அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. உங்களுக்கு தெரில, ஆனால் அந்த நிறையா வீடியோங்களை பாடி உங்களுக்கும் தெரிஞ்சிட்டுங்க அந்த பாட்டு. அந்த மாதிரி வேலை இருந்து என்னடா பிரயோஜனம்னு சொல்லி பேஜார்பட்டார். அதே சமயத்தில் அது மாதிரி வேலை இருந்தது கூட அந்த ஏழை மக்களுக்கு ஒரு விதத்தில் உதவியாக இருந்துச்சு. எப்படி உதவி இருந்துச்சுன்னா,
அவங்க வீட்டில் ஒரு சின்ன நல்ல காரியம், 4 பேருக்கு சாப்பாடு போடுறது, 4 பேரை அழைச்சி வீட்டுக்கு வர வச்சு அவளை கவனிச்சு அனுப்பணும்னாக்கா அவங்கக்கிட்ட காசு இல்லை. அன்றன்று அப்பம் அன்றன்றைக்கு தான். ஏழை தங்கவயல் மக்கள், பாட்டாளி சிங்கம், பேருக்கு தான் சிங்கம், அதை சொன்னாக்கா பங்கம், வெட்கம். அவனுக்கு வீட்டில் ஒரு சின்ன காரியம் ஆகுதுனாக்கா அதுக்கு சில நூறுங்க கூட இல்லை, சில பத்துகள் அல்லது சில நூறுகள்னு வச்சுங்க செலவாகும். அவங்ககிட்ட கையில் காசு இருக்காது. எப்போ அந்த நிகழ்ச்சி? ஒரு மாதத்துக்கு முன்ன அந்த நிகழ்ச்சி இருக்கும். இல்லைனாக்கா ஒரு வாரத்துக்கு முன்ன அந்த 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 ஃபங்க்ஷன் ஆகுதுனாக்கா ஒரு 10 நாளைக்கு முன்ன அவுட் அவுட் அவுட், அதில் இல்லை டவுட். என்ன தாத்தா இப்படின்றீங்க? இப்படின்றீங்க என்ன தாத்தா? இது அவுட்டு, இது அவுட்டு. அவங்களுக்கு காசு தேவைச்சுன்னா அந்த மைனிங்கில் ஒரு சிஸ்டம், ஒரு ரூல்ஸ் இது இருந்துச்சு. வேலை செய்யும்போது யாருக்குன்னா கையில் அடிபட்டுச்சு, காலில் அடிபட்டுச்சு, இல்லை காலே போயிடுச்சு, கையே போயிடுச்சு, இல்லை ஆஃப்டர் ஆல் ஒரு இந்த விரல் போயிடுச்சு, இல்லைக்கா இந்த விரல் போயிடுச்சுனாக்கா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில் கையை போயிடுச்சா அதுக்கு ஒரு 500 ரூபா, இந்த விரல் போயிடுச்சா இதுக்கு 300 ரூபா, கையை போயிடுச்சா 1000 ரூபா, கால் போயிடுச்சா 2000 ரூபா, தலையே போயிடுச்சா அடிபட்டுச்சா சீரியஸாக அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, உயிரே போயிடுச்சா உள்ள மைனிங்கில் மாட்டின்னு செத்தாருனாக்கா அதுக்கு ஒரு ரேட். இப்படி ஸ்லாபுக்கு வந்துச்சு. அதில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன காரியம் ஆச்சுனாக்கா அவனுக்கு பணம் வேணும். என்ன பண்ணுவோம்? யாருக்கும் தெரியாத வேலை செய்யணும் இருக்கும்போது எதெல்லாம் போய்ட்டு கல்லை சமட்டி எடுத்து சுற்றி எடுத்து யாரும் இல்லாத மாதிரி கண்ணை மூடிக்கணும், உடனே நச்சுக்கணும். இந்த வரல அவுட்டு நசுங்கி போச்சுன்னா அவ்வளோதான். உடனே இவனுக்கு உள்ள அடிபட்டுச்சப்பா, தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே இதை பார்த்தா அது ஃபுல்லாக போய் டேமேஜ் ஆகிடுச்சு. சரி அது போச்சு, அது அவ்வளோதான்ட்டு அது கட்டு போட்டு மொத்தம் இப்படி இருந்தது இப்படி ஆகிட்டுக்கும், வரல இருக்காதாங்க. அப்போ அவனுக்கு 200 ரூபா. அந்த காலத்தில் 200 ரூபான்றதெல்லாம் ஜாஸ்தி, பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பெரிய செலவு, வீட்டில் கல்யாணமே ஆகுதுன்னு வச்சுங்க, அவங்க அப்பனுக்கு இந்த வரல அவுட், இந்த வரல போய் எங்கன்னா மிஷினில் குத்துருவோம், கல்லில். எங்கே இருக்குது மெஷினால் அந்த காலத்தில் இல்லை, எல்லாம் கல்லுங்க தான். அடிக்கும் போது கல் அடிக்கும் போது கை அடிச்சுக்கலாம், தெரியாத கை போயிடும். அது மாதிரி இப்போ போய் தெரிஞ்சே யாருக்கும் தெரியாத, ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சால் போய் சொல்லுவோம், இவன் வேணும்னா அடிச்சுக்கலாம் ஒட்டிக்கலாம் கையன்னு சொல்லிட்டு. அதனால் யாருக்கும் தெரியாத போய்ட்டு கையை நசிக்கனா ஊன்னு கத்துவான், மெய்யாவே கத்துவான், ஏன்னாக்கா நோவு தாங்க முடியாமல். அப்புறம் என்னடான்னு பார்த்தாக்கா அந்த கை எங்கே மாட்டிக்கிச்சு, கல்லில் உடஞ்சி போச்சு, இதுக்கு போச்சு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க, அதுங்களை வாங்கிக்கின்னு அந்த கல்யாணம் சுப காரியத்தை போயிடும். அது எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு விரல் போயிட்டு இருந்துச்சானா, கால் போயிட்டு இருந்துச்சுன்னா, கை போயிட்டு இருந்துச்சுன்னா ஜனங்க கெஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை அதே கம்பெனிக்காரனு கூட தெரியும், ஆனால் ரூல்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு அவரோட பணத்தை கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு இன்னும் பெரிய கடன் தொல்லை அல்லது ஏதோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அவனுக்கு நிறையா பணம் வேணுனாக்கா எங்கன்னா போய்ட்டு உள்ள மைனிங்கில் எங்கன்னா போய் மாட்டிக்கின்னு செத்துருவோம். இந்த மாதிரி அங்கே மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து நின்றாங்க. அதெல்லாம் சொல்ல எனக்கு தான் பேஜாராக இருக்குது. உங்களுக்கு கதை கேட்குறது மாதிரி இருக்கும், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் சின்ன பையனாக இருந்தது, 80 வருஷத்துக்கு முன்னே.
ஒரு 4 வயசு இருக்கும்போது 84 அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் இருந்துச்சு தங்க வயல் மக்களுக்கு. அதை பார்த்தா அந்த தொப்பியை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி தொப்பி இருந்தால் அப்பப்போ அவன் தலையில் அடிப்பட்டு கஷ்டப்படுவான்னு. எங்கே போகிறதுக்கு லைட்டு போயின்னே இருப்போம். அப்படியே அந்த லேம்பு காற்று அப்படியே ஆடிக்கின்னு மேலே பட்டுச்சுன்னா அமிச்சிடும். அப்போ லைட்டாக இருக்காது அவனுக்கு. டார்ச் இருந்தாக்கா ஆஃப் பண்ணிக்குவான் போடுவான். இந்த லேம்பை சின்ன கேனில் கொளுத்துன்னு சுருங்கத்து உள்ளே போனாக்கா எங்களா என்ன தெரியும். அப்போ கூட இப்படியே அப்படின்னு போவான். போயிட்டு நிதானத்தில் வேலை செய்வாங்க. அப்படியெல்லாம் இருந்த காலம். அது சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே சக உடன்பிறப்புலாம் இருக்கிறதுனால உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓ, இப்படியெல்லாம் இருந்தாங்களா, கெனி வேலை பேர்பட்டதா அப்படின்ட்டு. ஓகே, வணக்கம் வணக்கம்.